வணக்கம். வேலைக்கு போகிறத விட நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்றது சிறப்பு அப்படின்ற தலைப்பை நான் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணத்தை சொல்றதுக்கு முன்னாடி இந்த பதிவை, இந்த வீடியோவை உங்களால முடிஞ்சது தமிழ்நாட்டில் வேலைக்கு போற எல்லாருக்கும் நீங்க ஷேர் பண்ணணும். உங்க டீம்ல உங்க டவுன்லைன்ஸ்க்கு மட்டும் ஷேர் பண்ணா பத்தாது, எல்லாருக்கும் போய் இந்த வீடியோ சேரணும். காரணம், இன்னைக்கு 90% வேலைக்கு போறவங்களுடைய நிலைமை சைக்கிளை ஸ்டாண்டு போட்டுக்கிட்டு ஓட்டுற மாதிரி தான் அவங்களுடைய நிலைமை. சைக்கிளை ஸ்டாண்டு போட்டுக்கிட்டு எவ்வளவுதான் மிதிச்சாலும் ஒரு இன்ச் கூட நவர மாட்டாங்க. வயசாகும், டயர்ட் ஆவாங்க, ஆனா எங்கேயுமே அவங்க போக மாட்டாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு 90% வேலைக்கு போறவங்களுடைய நிலைமையும். அதனால தயவு செய்து எல்லாருக்கும், தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்கும் இந்த வீடியோ போய் சேர வைக்க வேண்டியது உங்களுடைய கடமை. சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கல் ஒன்று படித்தேன். அதில் போட்டிருக்கு, தமிழ்நாட்டில் 90% ஒர்க்கிங் கிளாஸ், அதாவது வேலைக்கு போறவங்க, அவங்களுடைய ஆவரேஜ் சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 20,000 ரூபாய் தானா. வெறும் 20,000 ரூபாய் வச்சுதான் வேலைக்கு போறவங்க அவங்க குடும்பத்தை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு எப்படி அந்த 20,000 ரூபாய் வச்சுட்டு அவங்களுடைய ஃபேமிலியை மேனேஜ் பண்றாங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. 90% தமிழ்நாட்டில் ஆவரேஜ் 20,000 ரூபாய் சம்பளம் தான் இருக்கு அவங்களுக்கு. ஒரு குடும்பம் ஒரு வாடகைக்கு வீடு எடுக்கணும்னா குறைஞ்சது ஒரு 5,000 ரூபாய் ஆயிடும். 20,000 ரூபாய் 5,000 ரூபாய் போயிட்டுனா மீதி இருக்கிறது 15,000 ரூபாய். சாப்பாட்டு செலவு, மளிகை ஜாமான்லாம் வாங்கணும், பசிக்கும் இல்லையா, சாப்பிடணும் இல்லையா, அதுக்கு மாசம் ஒரு 5,000 ரூபாய் வச்சுப்போம். ஸோ 10,000 போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது 10,000 ரூபாய். எலக்ட்ரிசிட்டி பில்லு, டெலிஃபோன் பில்லு, வீட்டிலேருந்து வேலைக்கு ஆஃபீஸ்க்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்கு அந்த 2 வீலர் வச்சிருந்தா அதுக்கு பெட்ரோல் செலவு, இல்லைன்னா பஸ் செலவு, இதெல்லாம் ஒரு 5,000 ரூபாய். 15,000 ரூபாய் போயிடுச்சு, மீதி இருக்கிறது வெறும் 5,000 ரூபாய். இந்த 5,000 ரூபாயில ஒரு 2 குழந்தைங்க ஒருத்தருக்கு இருந்தா அவங்க அந்த குழந்தைங்களுடைய படிப்பு செலவுக்கு அந்த 5,000 ரூபாய் பத்தாது. இருந்தாலும் மினிமமா நம்ம பார்த்தோம்னா 5,000 ரூபாய் செலவாயிடுது. ஸ்கூல் ஃபீஸு, டியூஷன் ஃபீஸ் எல்லாம். ஸோ 20,000 ரூபாய் மொத்தம் போயிடுச்சு. இதை தவிர எமர்ஜென்சி மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், அப்புறம் தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், நியூ இயர், ரம்ஜான், பக்ரீது, அதுக்குள்ள செலவு, புது துணி வாங்கணும், அதுக்குள்ள செலவு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லது கெட்டது, ஒரு குடும்பத்தில் கல்யாணம் வந்தா அதுக்கு ஒரு செலவு இருக்கு. இன்னைக்கு ஒரு 500 ரூபாய் மொய் வைக்கலன்னா மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ மீதி இருக்கிற செலவுக்கெல்லாம் என்ன பண்றாங்க? கடன் வாங்குறாங்க. அந்த கடன் அடைக்கிறதுக்கு திருப்பி கடன் வாங்குறாங்க. அந்த கடன் அடைக்கிறதுக்கு திருப்பி கடன் வாங்குறாங்க. பொம்பளை பிள்ளைங்க இருந்தா அந்த பிள்ளைங்களுடைய கல்யாண செலவு, அதுக்கு கடன் வாங்குறாங்க. இப்படி கடன் வாங்கி 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 வாழ்க்கைய வாழாமே ஒர்க்கிங் கிளாஸ்ல உள்ள 90%, வேலைக்கு போயிட்டு வந்து இருக்கிற 90% மன உளைச்சலுக்கு ஆளாகி கடனை அடைக்க முடியாம அவங்க லைஃபையே பாத்தீங்கன்னா வெறுமனை ஓட்டிக்கிட்டு தான் அவங்க கழிக்கிறாங்க. ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல உள்ளவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் ப்ராடக்டை வாங்கி அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி அந்த பிஸ்னஸை எடுத்து அவங்க பண்ணும்போது 3லேருந்து 5 வருஷத்துல முறையா உழைப்ப போடுறவங்க, நல்ல கம்பெனியை தேர்ந்தெடுத்து முறையா உழைப்ப போடுறவங்க 3லேருந்து 5 வருஷத்துல பல லட்சம் ரூபாய், பல கோடி ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு 90% நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல முறையா உழைப்ப போடுறவங்க, நல்ல கம்பெனி தேர்ந்தெடுத்தவங்க இன்னைக்கு லட்சாதிபதிகளும் கோடீஸ்வரர்களும் இருக்காங்க. அதனாலதான் நண்பர்களே, நான் பல தடவை வேலைக்கு போறவங்களை நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். உங்களை வேலையை விட வேணான்னு நான் சொல்லலை. நீங்க எந்த வேலையில இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு நல்ல கம்பெனி, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி எடுத்து அதையும் பார்ட் டைமா பண்ணுங்க. இன்னைக்கு யூஎஸ்ல, யூரோப்லலாம் 50%க்கு மேல உள்ளவங்க, அவங்க எந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும், எந்த துறையை சேர்ந்தவங்களா இருந்தாலும் கூட ஒரு நல்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியை எடுத்துட்டு பார்ட் டைம் அதையும் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு ஒர்க் பண்றவங்க, ஒர்க்கிங் கிளாஸ், வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறவங்க, அவங்களுடைய கனவுகள் 90% எதுவுமே நிறைவேறதே கிடையாதுங்க. ஒரு காரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்ல போகும்போது தான் பார்க்கலாமே தவிர அவங்களால சொந்தமா ஒரு கார் வாங்கவே முடியாது. 90% பைக் கூட அவங்களுக்கு பிடிச்ச பைக் வாங்க முடியாது. அவங்க வாங்குற பைக்கை பிடிச்சிக்கலாம். சொந்த வீடுன்றது அவங்க நடக்கவே நடக்காது.
வெறும் வாடகை வீட்டிலே இருந்து வாடகை வீட்டிலேயே இறந்து போறவங்க தான் இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிற 90%. அது மட்டும் இல்ல, வெளிநாடுகள் எத்தனையோ நாடுகள் இருக்கு உலகத்துல. யுஎஸ், யூரோப்பு, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, துபாய், இந்த மாதிரி நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் டிவிலையும் சினிமாலையும் மட்டும்தான் வேலை செய்யறவங்க பார்க்க முடியும். தமிழ்நாடை விட்டு வெளியே போகாதவங்க தான் 90% இன்னைக்கு வேலை செய்யறவங்க. இதே நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்க பாருங்க, அதாவது அவங்க 3-5 வருஷம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்க நல்ல கம்பெனியை தேர்ந்தெடுத்து முறையா சரியா உழைப்ப போடுறவங்க விலையுயர்ந்த கார்கள் வாங்குறாங்க. இது நான் சொல்லல, நிறைய பத்திரிகையில நான் படிச்சதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அவங்க கனவு பங்களாவை, அவங்க கனவு வீடை கட்டுறாங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்க பாருங்க, உலகத்துல எந்த நாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ எல்லா நாட்டையும் சுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. வேலை செய்யறவங்க அவங்க நேரம் எத்தனை மணிக்கு அவங்க காலையில எழுந்திருக்கணும், எத்தனை மணிக்கு அவங்க ஆபீஸ் போகணும், எத்தனை மணி நேரம் அவங்க வேலை செய்யணும்ன்றது முடிவு பண்றது அந்த கம்பெனியுடைய முதலாளி. இதே நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ன்றது ஒரு டைம் லிமிட்டே இல்லை, டைம் ஃப்ரீடம் இருக்கு. நீங்க எப்ப வேணா நீங்க காலையில எழுந்திருக்கலாம், எவ்வளவு நேரம் வேணா நீங்க வேலை செய்யலாம், அது நீங்க தான் முடிவு பண்ணணும். எத்தனையோ பேர் நான் சொல்லி கேட்டிருக்கேன், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணும்போது, நபீல் எனக்கு லீவு கிடைக்காது, அதனால என்னால் வர முடியாது அப்படின்னு. நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ், எவ்வளோ நல்லது கெட்டது, லீவு கிடைக்காததுனால நம்மளால அட்டன் பண்ண முடியாத சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். வேலைக்கு போறோம். இதே நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருந்தா எல்லா நேரமும் உங்களுக்கு தான். நீங்க எப்போ வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க வேலை செய்யலாம், எப்படி வேணா நீங்க வேலை செய்யலாம். அது மட்டும் இல்லாம வேலைக்கு போறவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் அப்படின்றது இருக்கு. ஒரு 55 வயசு 60 வயசுக்கு மேல அவங்க வேலை செய்ய முடியாது, அவங்க உடம்புல தெம்பு இருந்தா கூட வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. இதே நெட்வொர்க்கிங்ல அந்த மாதிரி ஒரு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. நீங்க எத்தனை வயசுல நீங்க ஜாயின் பண்ணாலும் நீங்க ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு 60 வயசு இருந்தாலும் சரி, 70 வயசு இருந்தாலும் சரி, 80 வயசு இருந்தாலும் சரி, எப்ப வேணா நீங்க வேலை செய்யலாம். நான் ஒரு ஹோட்டல் வச்சிருக்கேன். வேலைக்கு போற 90% ஒர்க்கிங் கிளாஸ் என் ஹோட்டலுக்கு வந்தா மெனு கார்டு இருக்கு இல்லையா, அந்த மெனு கார்டை திறந்த உடனே, மெனு கார்டு எதுக்கு, என்னென்ன ஐட்டம் அந்த ஹோட்டல்ல இருக்குன்றத போடுறதுக்காக தான் அந்த மெனு கார்டு. பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், நியூடில், சிக்கன், மட்டன், ஃபிஷ் இதெல்லாம் இருக்கும். அதுக்கு பக்கத்துல விலையும் இருக்கும். ஒர்க்கிங் கிளாஸ் ஆளுங்க மெனு கார்டை திறந்தா அவங்க ரைட்ல இருக்கிற விலையை தான் முதல்ல பார்ப்பாங்க. விலையில எது ரொம்ப சீப்போ அதை ஆர்டர் பண்ணுவாங்க. ஆனா நெட்வொர்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு போனா அவங்க மெனு கார்டே பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருக்கு. அதனால நண்பர்களே, உங்களை வேலைக்கு போக வேணாம்னு நான் சொல்லலை. இந்தியாவில் இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லீகல். இந்திய இளைஞர்களுடைய வருங்காலம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். நீங்க எந்த வேலையில இருந்தாலும் சரி, நீங்க என்ன தொழில் செய்யறவரா இருந்தாலும் சரி, கூட ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நல்ல ஒரு கம்பெனியை தேர்ந்தெடுத்து அதுல சரியா முறையா கத்துக்கிட்டு உழைப்ப போடுங்க. உங்க கனவுகள் எல்லாம் நிறைவேற்றிக்கோங்க. ஒரு சொந்த வீடு வாங்க வேண்டாமா, ஒரு கார் வாங்க வேண்டாமா, உலகமெல்லாம் சுத்திட்டு வர வேண்டாமா, இப்படியே வாழ்க்கையை முடிச்சிடுறதாங்க. வெறும் உங்க இந்த கிணத்து தவளை மாதிரி இருந்து முடிக்கிறது இது ஒரு லைஃபே கிடையாதுங்க. வாழ்க்கைன்றது ஒரே ஒரு வாழ்க்கை தாங்க. பிறந்தோம் இறந்தோன்னு இருக்கக்கூடாது. நம்ம பிள்ளைங்க என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அவங்கள படிக்க வைக்கணும். உலகத்துல எந்த நாட்டுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு நம்ம மனைவி, நம்ம மக்கள் ஆசைப்பட்டாலும் அவங்கள கூட்டிட்டு போற நிலைமையில நம்ம இருக்கணும். நம்மளை பெத்த தாய் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்துருப்பாங்க, எவ்வளோ கனவுகளோட நம்மளை வளர்த்துருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை நம்மளால செய்ய முடியுதா? ஒர்க்கிங் கிளாஸ்ல இருக்கிறவங்கள செய்யவே முடியாதுங்க. அவங்க மனைவி மக்களை பார்க்கறதுக்கே அவங்களுக்கு வருமானம் இல்லை. எப்படி அவங்க தாயை கவனிக்கிறது? அவங்கள ஒரு நகைக்கடை கூட்டு போய் அம்மா உனக்கு பிடிச்சது எடுத்துக்கோன்னு சொல்ற நிலைமையில நம்ம இருக்க வேணாமா? நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல முடியுங்க. நான் ஜெயிச்சவன், நான் சொல்றேன், நம்புங்க. நல்ல கம்பெனி தேர்ந்தெடுங்க, நல்ல உழைப்ப போடுங்க. 3-5 வருஷம் நீங்க ஒர்க் பண்ணுங்க. பெரிய உங்க கனவுகள் எல்லாத்தையும் நிறைவேற்றலாங்க. லேட் பண்ணாதீங்க, போங்க. எந்த கம்பெனி நல்ல கம்பெனின்னு நீங்க போய் அலசுங்க. ஏதாவது ஒரு கம்பெனியை நீங்க சூஸ் பண்ணுங்க. ஒர்க் பண்ணிக்கிட்டே பார்ட் டைம் நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுங்க. நீ உங்களுடைய வேலையில வர்ற வருமானத்தை விட அதிகமா உங்களுடைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல வர ஆரம்பிக்கும் போது வேலையை தூக்கி போட்டுட்டு நீங்க தாங்க பாஸ். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நீங்க தாங்க முதலாளி. நீங்க பல ஆயிரம் பேருக்கு வாய்ப்பை கொடுக்கிற இடத்துல நீங்க வரணுங்க. வரணும்னா அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கால மட்டும்தாங்க முடியும். பொறுத்தது போதுங்க. நல்ல முடிவெடுங்க, நல்ல கம்பெனியை தேர்ந்தெடுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க கனவுகள் எல்லாத்தையும் நிறைவேற்றிக்கோங்கன்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நன்றி.